Welcome students, Standard 8, Subject Social Science Civics, Unit 1, Topic How the State Government Forms. Today we see about the lesson How the State Government Works. நம்ம State Government ஓட works என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பாருங்க first introduction. There are two sets of government in our country, the central government and the state government. நம்ம கண்ட்ரியில் டூ செட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். தெர் ஆர் 28 ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இன் அவர் கண்ட்ரி. எவ்ரி ஸ்டேட் ஹேஸ் அ கவர்மெண்ட் டு ரன் இட்ஸ் ஓன் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம கண்ட்ரியில் வந்து மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்கவுங்களோட ஓன் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டேட்ஸ் ஹாவ் தர் ஓன் executive, judiciary, legislature and judiciary. The state execution consists of the governor and the council of ministers headed by the chief minister. The governor is an integral part of the state legislature. பாருங்க, இதில் வந்து இதுதான் லெஜிஸ்லேச்சர். ஒரு ஸ்டேட்டை வந்து 3 இதாக வந்து 3 இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டுக்கு மெயின். அது என்னென்ன அப்படின்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம இந்த லெசனில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸிக்யூட்டிவ் பற்றி தான் இந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா நம்மளோட கவர்னர் தான் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்னர் பற்றி தான் அவங்களோட ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். The Constitution provides for the post of the governor as the head of the state in India. நம்ம ஸ்டேட்டோட ஹெட் யார் அப்படின்னு சொன்னால் கவர்னர் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He is appointed by the President of India. அந்த கவர்னர் வந்து யாரால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்கன்னா இந்தியாவோட பிரசிடெண்ட்டால் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. He is the constitutional head of a state. இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. த கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 5 years. கவர்னர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா 5 yearsக்கு ஒன்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் பிஃபோர் த எக்ஸ்பைரி ஆஃப் ஹிஸ் ஃபுல் டேர்ம் எ பிரசிடென்ட் கேன் டிஸ்மிஸ் ஹிம் ஃப்ரம் ஆஃபீஸ். அவங்களோட அந்த 5 yearsக்கு முன்னாடியே அவங்க ஏதாவது பண்ணால் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுற பவர் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மளோட பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The governor may also resign on his own interest. கவர்னரை வந்து அவங்களா கூட ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. His term of office may be extended and may be transferred to another state. ஒரு ஸ்டேட்டு விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அந்த டைமிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. However, the state government cannot remove the governor from his post. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள பிரசிடென்ட் பண்ணலாம். பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியாது, அவரோட இந்த கவர்னர் போஸ்ட்டை வந்து அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. டு பி த கவர்னர் எ பர்சன் மஸ்ட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 35 years ஆஃப் ஏஜ். ஒருத்தவங்க வந்து கவர்னர் ஆகணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்தியாவுக்கு கவர்னர் ஆகணும்னா நம்ம இந்தியாவோட சிட்டிசனாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து 35 years வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. And he cannot be a member of the parliament or the state legislature. He should not hold any office of profit. அவங்க வந்து கவர்னராக இருந்தால் பார்லிமெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் இதெல்லாம் வந்து மெம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பவர்ஸ் என்னென்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். த கவர்னர் இஸ் அன் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். In a state, all the executive powers of the state are vested upon him and decisions are taken in his name. He appoints the chief minister and council of ministers. இங்கே கிளியராக தெரியல வீடியோவில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் இன் அ ஸ்டேட், இந்த கவர்னர் தான் வந்து நம்மளோட ஸ்டேட்டோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கையில் தான் வந்து எல்லா பவரும் இருக்கும். சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுற பவரும் அவங்களுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு கீழே உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுற பவரும் வந்து கவர்னருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. He makes some important appointments of the state government such as Advocate General, Chairman and members of the State Public Service Commission and others. இவங்க வந்து எதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் த ஸ்டேட்
பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது எல்லாமே வந்து இவங்களோட இது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த பிரசிடென்ட் இம்போஸ் எமர்ஜென்சி இன் தி ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் 356 on the basis of the report of the governor. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பிரசிடெண்ட்டோட அந்த எமர்ஜென்சி ஆர்டிக்கல் 356 வந்து அவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கவர்னர் ஆல்சோ ஆக்ட்ஸ் அஸ் த சான்சலர் ஆஃப் த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து கவர்னர் தான் வந்து ஒரு முடிவெடுக்க முடியும், சான்சலர் அப்படின்னு சொல்கிறாங்க. He summons and prorogates the session of the state legislature and he can dissolve the legislative assembly. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணுற இதுவும் வந்து கவர்னருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் தி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி only with the approval of the governor. The governor may proclamate ordinances with the legislative assembly or both the houses of the legislature when they are two houses are not in session. இந்த மணி பில்ஸ் அப்படின்றத வந்து எந்த இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படி அதில் தான் வந்து கவர்னர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்னர் வந்து மணி பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட். இப்போ வந்து ஒரு லாவை வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ இந்த போத் ஹவுசஸ்லேயோ லெஜிஸ்லேச்சரில் உள்ள 2 ஹவுசஸ்லேயோ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதை வந்து யார் ஒத்துக்கணும், கவர்னர் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லா வந்து இதாகும், இல்லாட்டி வந்து இதாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த may nominate one member from the Anglo-India community to the Legislative Assembly if there are Anglo-Indian people in a state and when they are not duly represented in the state legislature. He may also nominate 1/6 members of the legislature council from among persons who are experts in the fields of science, literature, arts, social service and cooperative movement. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து கவர்னர் வந்து மெம்பரை வந்து நாமினேட் பண்ணலாம். அவர் வந்து யாரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களை வந்து நாமினேட் பண்ணணும் கவர்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 1/6 மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து என்னென்ன வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா சயின்ஸ், லிட்ரேச்சர், ஆர்ட்ஸ், சோஷியல் சர்வீஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் மூமெண்ட் இது எல்லாமே அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் உள்ளவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லைட் பிஃபோர் த லெஜிஸ்லேச்சர் வித் தி அப்ரூவல் ஆஃப் தி கவர்னர். தி கவர்னர் மஸ்ட் கிவ் his assent to all the bills passed in the legislature, including money bills. The contingency fund of the state is also placed at the disposal of the governor. The annual budget, the tax வரி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து இவ்வளோ வந்து கலெக்ட் ஆகிருக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில், இவ்வளோ வந்து இந்த இயர்க்கு வந்து கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து சைன் பண்ணால் மட்டும்தான் அந்த மணி பில் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர், கவர்னரோட பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த பொசிஷன்ஸ் ஆஃப் த கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் இஸ் கம்பேர்டு டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் த நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். கவர்னரை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்தளவில் இந்தியா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பிரசிடெண்ட். அதே மாதிரி இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொன்னால் நம்மளோட கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறது யார், பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்தோம். பட் த கவர்னர் இஸ் நாட் ஆல்வேஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் அந்த கவர்னர் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் மூலியமாக வர்றவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ கேன் எக்ஸசைஸ் ஹிஸ் பவர்ஸ் இன் த ரியல் சென்ஸ் ஆர் ஆன் சம் அக்கேஷன்ஸ். ஹீ ஆக்ட்ஸ் அஸ் அன் ஏஜென்ட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் த ஸ்டேட். அவங்க வந்து என்னவா ஒர்க் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஏஜென்ட், ஸ்டேட்டுக்கு உள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட்டாக வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஹீ இஸ் ரெஸ்பான்சிபிள் for maintaining a relation between the central government and the state government. நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில உள்ள ரெஸ்பான்சிபிள் பர்சனாக கவர்னர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவர்னர் மே அட்வைஸ் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் when faces difficult situation. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அந்த அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கான அட்வைஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன டிஃபிகல்ட்டிஸ் அவங்க கிட்ட இருந்தாலும் இவர் தான் வந்து அதை ஃபேஸ் பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாங்க. The president declares emergency in the state on the basis of the report of the governor recording the law and order situation in the state. நம்ம பார்த்தோம்ல ஆர்டிக்கல் 356 சொல்லி அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The governor takes independent decision while exercising discriminating powers. He may seek information from the Council of Ministers recording various activities from the government. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்குள்ளே எந்த இதாக இருந்தாலும் இவங்க தான் வந்து அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர். தி கவர்னர் அப்பாயிண்ட்ஸ் த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி இன் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஸ் த சீஃப் மினிஸ்டர். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெஜாரிட்டி பார்ட்டியாக யார் இருக்காங்களோ அவங்களில் உள்ள தலைவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து சூஸ் பண்ணுவாங்க. he is the head of the state council of ministers. அந்த ஸ்டேட் அந்த அவங்களுக்கு கீழே உள்ள கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஹெட் யார் அப்படின்னா இந்த சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டருக்கு கீழே உள்ளவங்க தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். The chief minister has no fixed term of office. He remains in office so long as he gets supports of the majority members of the legislative assembly. அந்த legislative assemblyல மெஜாரிட்டி இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இவங்களுக்கு மெஜாரிட்டியாக இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. when he loses supports in the legislature he has to resign. அவங்களுக்கு வந்து லெஜிஸ்லேச்சரில் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ரிசைன் பண்ணிடணும். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் சைடு இருக்காங்களோ அவங்க தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. The resignations of the chief minister means the resignation of the whole council of ministers in the state. அவங்களோட ரிசைனேஷன் நடந்துச்சுன்னா இவங்களும் வந்து ரிசைன் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The chief minister must be a member of the state legislature. இந்த சீஃப் மினிஸ்டரும் கண்டிப்பாக ஒரு மெம்பர் தான் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஹி இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அட் தி டைம் ஆஃப் his taking over charge, he must be so within a period of 6 months. அவங்க அதோட பீரியட் வந்து கண்டிப்பாக 6 months ஆகுது அந்த இதில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அவங்களோட பவர்ஸ் சீஃப் மினிஸ்டரோட பவர்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். The chief minister is the real executive of the state. The chief minister தான் ஒரு ஸ்டேட்டோட ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. All major decision of the state government are taken under his leadership. இவங்களோட லீடர்ஷிப்பில் தான் வந்து எல்லாமே நடக்கும் ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. The chief minister plays an important role in the formation of the council of ministers. On the advice of the chief ministers, the governor appoints the other ministers. இந்த சீஃப் மினிஸ்டருக்கு கீழே தான் வந்து இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இவரோட ஃபார்மேஷன் தான் இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம். இவங்களோட அட்வைஸை கேட்டு தான் வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னர்கிட்ட சொல்லுவாங்க இவங்கள வந்து நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் தான் வந்து கவர்னர் வந்து அவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The chief minister supervises the activities of different ministers and advises them accordingly. He also coordinates the activities of different ministers. சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் வந்து ஒவ்வொரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் வந்து நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட நீங்கள் வந்து இந்த உணவுத்துறை அமைச்சர், நீங்கள் கல்வித்துறை அப்படின்னு வந்து சீஃப் மினிஸ்டர் தான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The chief minister plays an important role in making policies of the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் எல்லாம் மேக் பண்ணுறது சீஃப் மினிஸ்டரோட வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த லெசனில் உள்ள அந்த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லெஜிஸ்லேச்சர் பற்றியும் ஜுடிஷியரி பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ.